நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய விண்ணம் வேட்பாளர் காவண்ணா அண்ணாதுரை எம்எல்ஏ எக்ஸ்-எம்எல்ஏ மீண்டும் தலைவரால் ஒரு வாய்ப்பு பெற்று தொகுதி மக்களை நம்பியும் சிறுபான்மை இஸ்லாமிய குறிப்பாக அதிராம்பட்டினம், மதுக்கூர், பட்டுக்கோட்டை, ஏரிப்புலக்கரை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இந்த தொகுதி நம்பிக்கையோடு இருக்கின்றது. இவர்கள் நம்மளுக்கு 100% வாக்களிப்பார்கள் என்று. ஒரு வாரத்திற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு நமது வேட்பாளரை, நான் வேட்பாளரோட எவ்வளவு ஆண்டு காலம் பழகிறேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் சொல்கிறார், அண்ணாதுரையாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அன்னைக்கு நம்ம எல்லாம் இல்ல, இங்க நாமெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாம் இருந்தோம்னு சொன்னா, அன்னைக்கு நான் இருந்தேனாக்க அன்னைக்கு நடந்திருக்கிறது அந்த துரைமுருகனுக்கு வேற. இந்த மேடையை வச்சு நான் சேர்த்து சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தி சொன்னாரு, ஒரு ஏரிய ஆட்டையை போட்டு இருக்காருன்னு சொன்னாரு. எந்த ஏரியா இந்த அண்ணாதுரை ஆட்டையை போட்டாருன்னு சொல்லிட்டு நீ எனக்கு நிரூபிச்சாக்க நீ என்ன கேட்டாலும் அதுக்கான வெகுமானத்தை நான் தரத்துக்கு தயாரா இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னா நீ அரசியலை விட்டு நீனும் உன் தலைவனும் நிச்சயமா இந்த அரசியலுக்கு நாயக்கு இல்லாத நீ சொல்லு. இந்த அண்ணாதுரை எதையாவது ஏரி குளம் எதையாவது அந்த புறப்போக்கு இடத்தை ஏதாவது பட்டா போட்டு இல்ல அதற்கு யாருக்காவது பட்டா போடுறதுக்கு உதவி செஞ்சிருந்தா, அந்த நாம் தமிழர் தவறாக பிறந்த ஒருத்தன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திய சாட்டை துரைமுருகனுக்கு நான் சவாலாக இடுகிறேன். எந்த ஏரியையும் எனது வேட்பாளர், பட்டுக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் எந்த ஏரியையும் ஆட்டையையும் போடவில்லை. எந்த யாரும் ஆட்டை போடுவதற்கு உறுதுணையாகவும் இருந்ததில்லை. நீ நிரூபித்தால் நீ கேட்கக்கூடிய சன்மானத்தை நான் உனக்கு இடைக்கு இடை தங்கம் தருவதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன். உண்மையாக இருந்தால். இல்லை என்றால் நீயும் உன் தலைவனும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த அரசியலுக்கே லாயக்கு இல்லை என்று நீ விரண்டோட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு வார்த்தை இன்னொன்று சொன்னார். அண்ணாதுரை இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய டாய்லெட், இந்த பொது கழிப்பிடத்திற்கு போவாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அண்ணன் வந்தாரு, நேரம் அங்கதான் போனாரு. அதான் ஒரு ஆள் சொல்றாரு, அன்னைக்கு அந்த கேட்டான் வந்தாலே இது மாதிரி உங்க பட்டுக்கோட்டை சட்டமன்ற எம்எல்ஏ வந்து இங்க டாய்லெட்டை பயன்படுத்த. எனக்கு அல்லா மீது சத்தியமா அன்னைக்கு அவர் பேசின தெரியாது. இன்னைக்கு அண்ணன் போயிட்டு வந்தோன்னு அன்னைக்கு அதை சொன்னாரு, அதை யாபப்படுத்துங்கிற. அவ்வளவு சாதாரண ஒரு எளிமையான மனிதர் தான். அந்த எளிமையை நீ கொச்சைப்படுத்துறான்னு சொன்னாக்கா நீ ஒரு புறம்போக்கு நாய். அவருடைய வயசு, அரசியல் அனுபவம் என்ன, நீ என்ன? அடுத்தபடியாக நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வெள்ளு வேட்பாளர் காவண்ணா அண்ணாதுரை அவர்கள் உரையாற்றுவார்கள். நம்முடைய சட்டமன்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் முகமது பாசில் அவர்கள் அண்ணனுக்கு பொன்னாடை பெற்றுவார்கள். நம்முடைய சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் பழனிவேல் அவர்களே, வரவேற்புரையாற்றி விடைபெற்றிருக்கிற அதிரை மேற்கு நகர கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் அஸ்லாம் அவர்களே, நம்முடைய தொகுதியினுடைய பார்வையாளர், வேதாரண்யம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் செல்வம் அவர்களே, நீண்ட ஒரு இடைவெளியை அரசியலில் தந்துவிட்டு மீண்டும் இயக்கப்படியை தீவிரமாக கழக வளர்ச்சிக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல்
ஏற்றுக்கொண்ட கொள்கையை உறுதியாக இருந்து தொடர்ந்து பணியாற்றுவேன் என்கிற உறுதியோடு மீண்டும் நம்மோடு இணைந்து இன்றைக்கு அதிரை நகரத்திற்கான தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக நம்மளை நியமிக்கப்பட்டிருக்கிற பட்டுக்கோட்டை ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் சகோதரர் வேதரத்னம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே, மதுப்பூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்க இளைஞராக இருந்தாலும் மிகுந்த வேகத்தோடு உரையாற்றி தமிழ்நாட்டு அரசியல் என்பது எந்த தளத்திலே இன்றைக்கு பயணிக்கிறது என்பதை தெளிவாக நம் மத்தியில எடுத்து சொல்லியிருக்கிற அன்பு தம்பி ஷேக் உமர் அவர்களே, எனக்கு பின்னாலே உங்கள் மத்தியில உரையாற்ற இருக்கிற என்னோடு இளைஞர் அணியில நீண்ட நாள் பணியாற்றி இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக, தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளராக, இந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய பகுதிகளில எடுத்து சொல்லி நம்மிடையே இன்றைக்கு நம்முடைய பகுதியில சிறப்பு பேச்சாளராக இன்றைக்கு வலம் வருகிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர் அப்துல் மஜீத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கக்கூடிய நகர கழக பொறுப்பு குழு உறுப்பினர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, நகரத்தில் உள்ள வட்ட செயலாளர்களே, பிரதிநிதிகளே, கழக முன்னோடிகளே மற்றும் தோழமை இயக்கங்களான காங்கிரஸ் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், தமிழர் தேசம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய சிறுபான்மை இயக்கங்களான முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, ஐக்கிய முற்போக்கு முஸ்லிம் கழகம், நமக்கு தேர்தல் அரசியலில் பங்கு பெற விருப்பம் இல்லாமல், அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தெளிவான ஒரு பார்வையை தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிற தௌஹீத் அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் மற்றும் தோழமை இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அதிரை நகரை பொறுத்தளவில் வாக்காளர் பெருங்குடி மக்கள், நகரின் மீது அக்கறை கொண்ட பெரியவர்கள், தாய்மார்கள் நிரம்ப இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நகர செயலாளர்கள் குறிப்பிட்டதை போல இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கடந்த ஒரு 7-8 மாதத்திற்கு முன்னாலே இதே இடத்தில பேசிய நம்முடைய காங்கிரஸ் கட்சி சார்ந்த செய்தி தொடர்பாளர் அவர்கள் மீண்டும் இந்த தேர்தல் நேரத்தில் அவர் உரையாற்றுவது, அவருடைய கருத்துக்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து மிக சிரமத்திற்கிடையே அந்த தேதியை பெற்றிருந்தாலும் கூட அவருடைய தலைவர், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வருகையொட்டி அவருடைய பயணம் இன்றைக்கு உடனடியாக சென்னைக்கு செல்ல வேண்டியிருப்பதால இந்த நிகழ்ச்சியில அவருடைய சார்பில் நம்முடைய அப்துல் மஜீத் அவர்கள் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய அளவில் உரையாற்ற இருக்கிறார்கள். இடையில ஒரு சில மணித்துளிகளில என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அதிரை என்பது எனக்கு ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளாக தொடர்புள்ள ஒரு நகரம். தேர்தல் அரசியலில் நான் 88, 89 வேட்பாளராக நிற்பது தொடங்கி, இன்னும் சொல்ல போனால் 88 டிசம்பர் வேட்புமனுவை நம்முடைய பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்து அன்றைக்கு நான் 29 வயது இளைஞன். இங்க நம்முடைய ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் இருக்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு
என்னை தூக்கி ஒரு கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்து நம்முடைய மேலத்தர பள்ளிவாசல்ல தான் முதல்ல நான் வாக்கு சேகரிக்கிற முதல் நிகழ்ச்சி தேர்தல் அரசியல்ல நான் ஈடுபட்டது முதல்ல பள்ளிவாசல்ல இந்த தொழுகையில நின்று நான் வாக்கு சேகரிக்கிற போது அன்றைக்கு ஒரு இளைஞனாக இந்த பகுதி மக்கள் அப்போ என்ன ஓரளவுக்கு தெரியும், இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், இயக்கம் சாராதவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த பெரிய அறிமுகமும் இல்லாதப்போ எனக்கு தந்த அந்த வரவேற்பு உண்மையிலே இன்னும் பசுமையா எனக்கு நினைவுல இருக்கு. அப்ப கூட அந்த குறிப்பிடக்கூடாது, மூத்த அரசியல் தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த அரசியல் தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்த என்னோட எனக்கு பெரியப்பா மரியாதைக்கு ஐயா ஏஆர்எம் அவர்களும் எதிர்பார்ப்பான். இளைஞர்கள் இன்றைக்கு இருந்த ஆர்வத்துல என்ன பார்க்க வர்றப்ப அவரை லேசா தள்ளி விடுற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வந்து பின்னாலே அது ஒரு விமர்சனமாக கூட அன்றைக்கு வந்தது. ஆக இப்படி தொடங்கிய இந்த அரசியல் பயணம் என்பது அதுக்கு பிறகு 90ல் நாம் தோல்வி, நம்முடைய நடுத்தருவில் பள்ளிவாசல்ல ஒரு துப்பாக்கி சூடு, அதிலே நாங்கள் எல்லாம் வந்து உடனடியாக நாங்கள்லாம் வந்து அன்றைக்கு ஒரு வாகனத்துல ஒரு இருசக்கர வாகனத்துல தான் உடனடியாக வந்தோம். இப்படி எல்லாவற்றிலும் வாழ்விலும் தாழ்விலும் நான் உங்களோடு அல்லது இந்த இயக்கத்தில் எனக்கு தனிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல், ஒரு பெரிய பின்னணி அப்படின்னு இல்லை. இந்த இயக்கத்தின் மீது கொண்ட ஒரு அழுத்தமான பிடிப்பு அல்லது இளம் வயதுல 7ஆம் வகுப்பு தொடங்கி தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதனால ஏற்பட்ட, தம்பி சொன்ன மாதிரி திராவிட இயக்கத்தில் எனக்கு ஏற்பட்ட ஆழமான அழுத்தமான அந்த பிடிப்பு, கொள்கை உறுதி, இவை இயற்கையாகவே இந்த பக்கம் சாய்த்து கொண்டு வந்திருந்தது. எனக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன காரணம், ஏன் அவங்களை நான் விரும்பலங்கிறதுக்கு காரணம், இயற்கையாக இந்திய அரசியல் சட்டம் ஒவ்வொரு மதத்தவரும் அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்துல இருக்கலாம், அந்த மதத்தை வளர்ப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம். இது ஒரு மத சார்பற்ற நாடு. இந்த நாடு என்பது வேற்றுமையிலே ஒற்றுமை கொண்டிருக்கிற நாடு. இதுதான் அடிப்படை. இதை முறியடிக்க, இதை உடைக்க அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய நடந்த முயற்சி தான் இன்னைக்கு நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல அவசரமா தொகுதி மறுசீரமைப்பு இல்ல தோத்து போகும்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு வந்திருக்கிற உறுப்பினர்கள்ல ரெண்டு பங்கு வேணும், 3ல் 2 பங்கு வேணும். தெரிந்துதான் இந்த மசோதாவை கொண்டு வந்து தோற்று போகும். அதே நேரத்திலே பார்ப்பார், நான் மகளிருக்கு 33% ஒதுக்கீட்டை கொண்டு வர நினைத்தேன். ஏதாவது இந்த பொறுக்கிறதுக்கு 5 சட்டமன்ற தேர்தல் வருது பாருங்க, இதுல ஏதாவது பொறுக்கிடலாமா, இந்த மகளிர் உரிமை, மகளிருக்கு இடஒதுக்கீடு இப்படி சொல்லி மகளிர் இருக்கிற உரிமை. பிஜேபியில வந்து மகளிரை அடிமையா நடத்தக்கூடிய கட்சி பிஜேபி, மகளிரை அடிமையாக நடத்தக்கூடிய மேல்தட்டு வர்க்கம் இருக்கிற கட்சி அந்த கட்சி. அதுல யாராவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிஜேபியில மகளிர் அணியில யாராவது இருக்காங்களா? போய் பாருங்க, நீங்களா இருக்க முடியாது. அதெல்லாம் அவார்டு, நம்ம எல்லாம் போக முடியாதுங்க. அது தெரிந்து வேணும்னு ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காக அல்லது மகளிருடைய வாக்குகளை எதையாவது பொய்ய சொல்லி, அது ஒரு ஃப்ராடு. அது வந்து அவ்வளவுதான் சொல்லலாம். அந்த பிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல, இந்த நாட்டை சீரழிக்க வந்த ஒரு கட்சி. அதிலிருந்து காப்பாற்றுவது எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும், மத சார்பற்ற இயக்கங்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகம், தம்பி சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த நாட்டிலே அனைத்து தரப்பட்ட மக்களும் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது அல்ல. இந்த மண் என்பது ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால நகர நாகரிகத்தை கொண்ட மண் இந்த மண். வடக்க எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் இல்லை, இவ்வளவு தொல்பொருள் ஆராய்ச்சி இல்ல. நிதியை கொடுறானா லட்சக்கணக்கில் கொடுக்குறான், கிள்ளி கொடுக்குறான். நம்ம தொடர்ந்து கீழடியில மட்டும் 12 கட்ட ஆராய்ச்சி முடிச்சிட்டோம், போய் பாருங்க. அற்புதமான இது நகர நிறைய செங்கல் வச்சு கட்டணம் கட்டியிருக்கான். எதுக்கு? நம்முடைய கழிவறைக்கு. இப்படிப்பட்ட இது ஏதாவது இருக்கா கேட்டா சரஸ்வதி நாகரிகங்கிறாங்க. சரஸ்வதி நாகரிகங்கிறது இல்ல, ஒரு நதின்னு சொல்லி அதுக்கு ஒரு 3000 கோடியோ ஒதுக்குறான். அப்படிப்பட்ட வரலாற்றுல அந்த மாதிரி நாகரிகமே இல்ல. சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். இப்படி தேவையற்ற புராணத்தை வரலாறுங்கிறான், அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னான். புராணத்துல ஏதோ சொல்லி வச்சிருக்காங்கல்ல, இதை பூரா வரலாறுன்னு சொல்லி இதுக்கு 1000கணக்கான கோடி ரூபாய் கீழடிக்கு நிதி கொடுக்குறா, கிள்ளி கொடுக்குறான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, இப்படிப்பட்ட ஒரு அரசு மத்தியில இருக்கிற போது இந்த மண்ணினுடைய பெருமையை, இந்த மண்ணினுடைய
பாரம்பரியத்தை இந்த மண்ணிலே பிறந்த தலைவருடைய வழிகாட்டுதலை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல இவர்கள் எல்லாம் கட்டிக்காத்த இந்த மண்ணினுடைய ஒற்றுமையை சிதைக்க முற்படுகிற போது தடுத்து நிறுத்த வேண்டிய மகத்தான தலைவராக நம்முடைய தலைவர் இன்றைக்கு இருக்கிறார். எனவேதான் அந்த ஒற்றை தமிழ் இன்றைக்கு 23 இயக்கங்களை உள்ளடக்கிய அரசியல் இயக்கங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ள எல்லா இயக்கங்கள், தமிழர் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அணியாக உருவாக்கி இந்த தேர்தலை களம் காண்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இது 2 கூட்டணிகளுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல, இது தமிழ்நாட்டிற்கும் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல, இது ஒரு யுத்தம். தமிழ்நாட்டிற்கும் என்டிஏ என்கிற கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய போர். அவர் 23 கூட்டணி என்று சொல்லவில்லை, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு அணியாக இன்றைக்கு நம்மோடு நிற்பவர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தாலே தான் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் நாம் வென்றெடுப்போம் என்கிற உறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில நம்முடைய அதிரை அனைத்து தரப்பட்ட மக்களும், சிறுபான்மை இஸ்லாமிய பெருமுடி மக்களும் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் தான் எல்லாரும் ஒன்னா நிற்கிறோம். எல்லா இயக்கங்களும் ஒன்னா இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஆபத்து வருகிற போது ஒன்று சேர்கிறோம் அல்லவா? ஒரு தீயில ஒரு குழந்தை விழுக போகிறது, எங்கெங்கயோ இருக்கிற எல்லாரும் எந்த மதம் நான் பார்க்கிறோம், எந்த ஜாதி நான் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த ஆபத்தை, தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்தை காப்பதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஒரே ஒரு செய்தி, அதிராமட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நாம் ஆற்றியிருக்கிற பணிகள் ஓரளவுக்கு நிறைவான பணிகள். தமிழ்நாட்டில மின்தடை அதிகமாக இருந்தது. குறிப்பாக நம்முடைய அதிராமட்டத்தில் மின்தடை நாம் பொறுப்பேற்கிற போது மிக அதிகம் குறைந்த மின்னழுத்தம் 110 kV 110 kV துணை மின் நிலையம் வேணும் என்கிற கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை என்பதை உணர்ந்து நம்முடைய அரசு பொறுப்பேற்ற உடனடியாக 110 kV துணை மின் நிலையத்தை நம்முடைய அதிராமட்டத்திலே அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த நகராட்சிக்கு தேவையான எதிர்கார்ந்த ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து தார் சாலைகளும், எல்லா சாலைகளும், பழுதடைந்த சாலைகள் கடந்த 2021க்கு முன்னாலே 10 ஆண்டுகளில் 2 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. சாலைகள் செப்பனிடப்படவில்லை, தார் போடப்படவில்லை. நம்ம பொறுப்பேற்றதற்கு பின்னாலே இன்றைக்கு அனைத்து சாலைகளும் தார் சாலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று மருத்துவமனைக்கு ஒரு கூடுதல் கட்டடம் இப்போது ஏறத்தாழ 3 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள கட்டடம் இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று அதிராமட்டணம் இன்று 26 நாம் பொறுப்பேற்கிற போது மீண்டும் அதிராமட்டனுடைய வளர்ச்சி என்பது இன்னும் இதை விட வேகமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய அதிரை நகர பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்வேன். நீண்ட நாள் கோரிக்கை, அதிரையை தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்டம் அமைக்கப்பட வேண்டும். நம்முடைய பட்டுக்கோட்டை வட்டத்தை 2ஆக பிரித்து அதிரையை அதிரை தாலுகா வட்டம், வட்டங்கிற தமிழ் தாலுகா என்கிற வட்டம் நிச்சயமா அமைவதற்கு அந்த முயற்சி கடந்த முறை எடுத்தோம். சட்டமன்றத்துல நம்முடைய வருவாய்த்துறை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர்கள் பதில் அளிக்கிற போது அந்த கருத்துரு அரசின் பரிசீலனை உள்ளது, அதற்கான பரிந்துரை நம்முடைய வருவாய்த்துறை செயலருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவில் அதிரையை தலைமையிடமாக கொண்ட ஒரு தாலுகா வட்டம் அமையப்பெறும் என்று சொன்னார். போதுமான நிதி ஒதுக்கீடு நமக்கு பெற முடியாதனால நிதி நெருக்கடியின் காரணமாக இப்போது அந்த தற்காலிகமாக கடந்த முறை நம்மாலே அந்த அறிவிப்பை பெற முடியவில்லை. இப்போது பொறுப்பேற்கிற இந்த 26 நிச்சயமாக அதிரையை தலைமையிடமாக கொண்ட ஒரு தாலுகா அல்லது வட்டம் நிச்சயமாக அமையப்பெறும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று நம்முடைய அதிரை நகருக்கு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்கிற கோரிக்கை, இது நான் 89-90 அப்பையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன தொடர்ந்து நம்முடைய அந்த துறை அதிராமட்டத்தை என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா முதல்வர் துறையில கேள்விகள் முதல்வர் பதில் சொல்ல மாட்டார், எழுத்து வடிவத்தெல்லாம் நமக்கு பதில் வரும். இப்போது அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது தற்போது அதற்கு அவசியம் இல்லைன்னு வந்திருக்கு. நான் அந்த பதில கூட கொடுத்திருக்கேன். எனவே என்னுடைய முதல்வருடைய கவனத்தை மீண்டும் கொண்டு சென்று நம்முடைய சுற்றுப்பகுதிகளில் மிகுந்த குடிசைகள் இருக்கிற காரணத்தால எங்களுக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்ற நான் இந்த நேரத்திலே உறுதியேற்கிறேன். அர்பன் பிஹெச்சி நம்முடைய கர்ப்பிணி பெண்கள் அந்த ஊட்டச்சத்து மற்றும் அவர்களுக்கான குழந்தைகள் பேருக்கான ஆலோசனை பெறுவதற்கு ராஜாமடம் பிஹெச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கு.
பட்டுக்கோட்டையில 2 அர்பன் பிஹெச்சி, அது அர்பன் பிஹெச்னா நகர ஆரம்ப சுகாதார நிலையம். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தான் கர்ப்பிணி பெண்களுடைய ஆலோசனை அதுலதான் பெற முடியும். நம்ம மருத்துவமனையில் அதுக்கான வசதி இல்லை. அது வேற துறை, இது வேற துறை. எனவே நம்முடைய அதிராம்பட்டத்துல ஏதாவது ஒரு அரசு கட்டடமோ அரசு இடத்திலேயோ நிச்சயமா ஒரு அர்பன் பிஹெச்சி வருவதற்கான அந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த அர்பன் பிஹெச்சி அதிராம்பட்டத்தில் அமைவதற்குரிய அந்த நடவடிக்கையை நிச்சயமா நான் எடுப்பேன். அதே போன்று ஆறுமுக கிட்டகி தெரு, காந்தி நகர், கரையூர் தெரு, இந்த தெரு இவங்களுக்கு உள்ளடக்கிய அந்த கடற்கரை வாய்க்கால் தூர்வாரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை. பக்கத்துல ஏரிப்புறக்கரை, ராஜாமடம், அதெல்லாம் நம்ம எடுத்து இப்ப செஞ்சுட்டோம், செய்ய இருக்கிறோம். அதுக்கான பணிகள் 2 கிராமத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முறை இந்த 3 கிராமங்களை உள்ளடக்கிய கடற்கரை வாய்க்கால் தூர்வாரப்படும். அதை ஒட்டிய சாலை நிச்சயமாக போடப்படும் என்கிற அந்த உறுதியை இந்த நேரத்தில் அளித்து, இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழர் நலன், தமிழர்களுடைய அந்த முன்னேற்றம், தமிழர்களுடைய நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் 11.9% வளர்ச்சி பெற்றிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். இதை சீர்குலைக்க நடக்கிற அந்த முயற்சி, மோடிக்கு பின்னாடி எடுபடியாக இருக்கிற எடப்பாடியுடைய அந்த கூட்டத்தினுடைய அந்த கொட்டத்தை அடக்குவதற்கு, இந்த அரசியலிருந்து இவர்களை ஓரம் கட்டுவதற்கு, ஒதுக்கி விடுவதற்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிகள் தளபதியோடு இணைந்து பணியாற்ற வாய்ப்பளித்தார்கள். நன்றி, நன்றி, வணக்கம். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.